அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீங்கள் விரும்பும் நபரை படுவேகத்தில் வசியம் செய்ய மிகவும் எளிமையான வழி. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரீக முறை. தாந்திரிகம் மற்றும் மந்திர ஜபம்னு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் உடைய ஒரு பார்ட் தாங்க. மனதின் ஆற்றலை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நபரையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பொருளையோ நம்ம ஈர்க்கிறோம் அப்படின்னாலே அது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் தாங்க. அதன் அடிப்படையில் தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள் மற்றும் சில ரகசிய வழிபாட்டு முறைகள் அனைத்துமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு கீழே வருவதுதான். இன்னைக்கு மெத்தட்ல ஒரு சின்ன மந்திரம் கலந்த தாந்திரிக முறையை பார்க்க போறோம். அதனால கடினமாக இருக்குமான நீங்க நினைக்க வேண்டாம். ரொம்பவுமே சிம்பிளான மெத்தட் தாங்க. மந்திரம் மற்றும் தாந்திரிகம்னு ரெண்டுமே கலந்து இருக்கிறதுனால இது ரொம்பவுமே சக்தி வாய்ந்த வசிய முறை. சோ நல்ல நோக்கத்திற்காக மட்டுமே இதை நீங்க பயன்படுத்தணும். சில பேர்லாம் பார்த்தோம்னா வசியம்னு உடனேயே அது தவறான விஷயமாக நினைச்சுக்கிறாங்க. நம்முடைய சித்தர்களும் மகான்களும் இந்த வசிய முறையை நன்மைக்காக தாங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. பிரிந்து வாழும் கணவன் மனைவி மற்றும் பிரிந்து வாழக்கூடிய உண்மையான உறவுகள் ஒன்று சேரணும்ன்றதுக்காக தாங்க இந்த வசிய கலையை நமக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம சேனல்லையே பார்த்தீங்கன்னா கூட தெரியும், நிறைய பிரிந்து வாழும் கணவன் மனைவி திரும்பவும் ஒன்று சேர்ந்து வாழணும், அதற்கு பவர்ஃபுல்லான மெத்தட் இருந்தா சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அதற்கு தாங்க நிறைய வசிய முறைகளையும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பயன்படுத்தி நிறைய பேர் நீங்க சேர்ந்து வாழ்வதாகவும் நீங்க கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த மெசேஜஸ் பார்க்கும் பொழுதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கும் அதே போல ஒரு பவர்ஃபுல்லான வசிய முறையை தாங்க பார்க்க போறோம். அடுத்த முக்கியமான விஷயம், நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு இது தெரியும். நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, யாருக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். உங்களை அதிகமா மிஸ் பண்றத அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க தவறு செஞ்சிருந்தாலும் கூட உங்களை மன்னிக்கணும்ன்ற மனப்பக்குவம் அவங்களுக்கு ஏற்படும். உங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உருவாகும். உங்களை பற்றிய பாசிட்டிவான எண்ணங்கள் அவங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அவங்களுடைய ஆழமான தூக்கத்துல உங்களை பற்றிய தெளிவான கனவுகள் ஏற்படும். அவங்க தூங்கி எழுந்ததும் கூட அன்றைய நாள் முழுவதுமே அந்த கனவுகள் அவங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு பெரிய மனஸ்தாபம், கருத்து வேறுபாடு காரணமாக நீங்க பிரிந்திருந்தாலும் சரி, உங்க கூட பேசவே மாட்டேன்னு போனவங்களாக இருந்தாலும் சரி, திரும்பவும் உங்களை பார்க்கணும், நீங்க சொல்ற விஷயத்தை காது கொடுத்து கேட்கணும்ன்ற மனப்பக்குவம் அவங்களுக்கு உருவாகும். ஒரு கட்டத்துல அவங்களாகவே ஏதாவது ஒரு வழியில உங்களை கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. அது போன் காலாக இருக்கலாம், அல்லது மெசேஜஸ் ஆக இருக்கலாம், அல்லது சோஷியல் மீடியாஸ்னு ஏதோ ஒரு வழியில உங்களை கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. சோ இப்படிதாங்க நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து விதமான வசிய முறைகளும் வேலை செய்யும். ஏன்னா சில பேர்லாம் வசியம்னு உடனே நீங்க சொல்ற விஷயங்களை எல்லாம் கண்மூடித்தனமாக கேட்பாங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. அது போன்ற வசியங்கள் நம்ம சேனல்ல கிடையாதுங்க. நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வசிய முறைகளால யாருக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாதுங்க. ரொம்பவுமே சேஃபான வசிய முறைகள். இருந்தாலும் அதை நல்ல நோக்கத்திற்காக மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். தவறான விஷயங்களுக்காக இது போன்ற வசிய முறைகளை பயன்படுத்தினால் அதனுடைய விளைவுகளும் தவறாக இருக்கும். நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் நல்ல விஷயத்திற்காக மட்டும்தான் இது போன்ற வசிய முறைகளை நீங்க பயன்படுத்துவீங்கன்ற நம்பிக்கையில இந்த மெத்தடை நான் உங்களுக்கு கொடுக்கறேங்க. யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள் மற்றும் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். காதலர்கள்னு வரும்பொழுது உங்களுடைய காதல் உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல மட்டும் தாங்க இதை நீங்க பயன்படுத்தணும். பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்களும் இதை நீங்க பயன்படுத்தலாம். ஒன் சைட் லவ்னு வரும்பொழுது ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல உங்களுடைய காதல் உண்மையானதாக இருக்கணும். அதே போல
அந்த நபர் வேற யாரையும் நேசிக்காமல் இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்களும் இதை பயன்படுத்தலாம். வியாழக்கிழமை, சனிக்கிழமை, அமாவாசை அல்லது பௌர்ணமி நாட்களில் இந்த தாந்திரிக முறையை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். வளர்ப்பிறை, தேய்பிறை எல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். எந்த வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை வேணாலும் இருக்கலாம். தொடர்ந்து 3 நாட்களுக்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். உதாரணத்திற்கு நீங்க வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா வியாழன், வெள்ளி, சனின்னு 3 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணணும். சனிக்கிழமை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா சனி, ஞாயிறு, திங்கள். சோ இது போல இப்ப நம்ம பார்த்த எந்த நாட்கள்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணாலுமே 3 டேஸ்க்கு கண்டினியூஸா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் நீங்க மிஸ் பண்ணிட்டாலும் திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்த நாட்களாகத்தான் இருக்கணும். ஆண்கள், பெண்கள் 2 பேருமே இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தால் இதை நீங்க தவிர்க்கணும். சோ தீட்டு ஏற்படாத மாதிரியான 3 நாட்களா பார்த்து நீங்க தேர்வு செய்யணும். டைமிங்ஸ் பார்த்தோம்னா அதிகாலை 3 மணி முதல் விடியற் காலை 6 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இரவு 7 மணி முதல் இரவு 11 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பார்த்த எந்த நாட்கள்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணாலுமே இந்த டைமிங்ஸ் காமன் தாங்க. குளிச்சுட்டு தாங்க இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். அதே போல இந்த 3 நாட்களும் அசைவம் சாப்பிடக்கூடாது. 3 டேஸ்க்கும் நீங்க நான்வெஜ் அவாய்ட் பண்ணணும். நமக்கு பிடித்த ஒரு நபருக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்ணும் பொழுது 3 நாட்கள் அசைவம் சாப்பிடாமல் இருப்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. அடுத்ததாக இது ஒரு தாந்திரிகம் கலந்த மந்திர முறைன்னு பார்த்தோம். தாந்திரிகம்னாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படும் ஒரே ஒரு முதன்மையான பொருள் அன்னாச்சி பூ, அதாவது ஸ்டார் பூன்னு கூட சொல்லுவாங்க. சமையலுக்காக பயன்படுத்தும் பொருள் தாங்க. 3 நாளைக்கும் சேர்த்து ஒரே ஒரு அன்னாச்சி பூ நமக்கு போதும். ஆனால் உடையாமல் இருக்கக்கூடிய பூவாக இருக்கணும். உள்ள விதைகள் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அந்த பூ மட்டும் உடையாமல் இருந்தால் போதும். தாந்திரிகத்தில் இந்த அன்னாச்சி பூவிற்கு ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு இரண்டையுமே செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கு. இந்த அன்னாச்சி பூவை பயன்படுத்தி சித்தர்கள் நிறைய தாந்திரிக முறைகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. இன்றைய பதிவுல இந்த பூவை பயன்படுத்தி குறிப்பிட்ட நபரை எப்படி ஈர்ப்பதுன்னு பார்க்க போறோம். இப்ப ஆல்ரெடி நம்ம பார்த்த டைமிங்ஸ்ல ஒரு தனி அறையில அல்லது உங்களை யாரும் தொந்தரவு செய்யாத ஒரு இடத்துல அமைதியா நீங்க உட்கார்ந்துக்கோங்க. தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை, வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல நீங்க உட்காரலாம். அல்லது மனை, பாய் வச்சிருந்தீங்கன்னா அதற்கு மேலையும் நீங்க உட்காரலாம். தெற்கு திசை, சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்காரலாம். உங்க முன்னாடி ஒரு கிளாஸ்ல அல்லது சொம்புல குடிக்கிற தண்ணீர் அல்லது இளநீரை நீங்க வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த அன்னாச்சி பூவை, ஸ்டார் பூவை எடுத்து இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல நீங்க பிடிச்சுக்கணும். உங்களுடைய வலது கை மோதிர விரல் மற்றும் கட்டை விரலுக்கு நடுவுல இந்த அன்னாச்சி பூவை நீங்க வச்சுக்கணும். ரைட் ஹேண்ட் ரிங் ஃபிங்கர் மற்றும் தம் ஃபிங்கருக்கு நடுவுல இந்த ஸ்டார் பூவை வச்சு மென்மையா நீங்க அழுத்திக்கோங்க. தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். சேர்ல உட்கார்றவங்க நீங்க விரிப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க உட்கார்ந்து அன்னாச்சி பூவை இப்படி கையில வச்சுக்கிட்டதற்கு பிறகு ஒரு 2 நிமிடங்கள் உங்களுடைய உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சை நீங்க கவனிக்கணும். மூச்சு பயிற்சி எல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். ஜஸ்ட் நீங்க மூச்சு காற்றை கவனித்தாலே போதும். உடலும் மனமும் அமைதியான ஒரு நிலைக்கு போகும். எண்ணங்கள் எல்லாம் அடங்க ஆரம்பிக்கும். லைட்டா தூக்கம் வருவது போல ஒரு உணர்வு ஏற்படும். அந்த நேரத்துல யாருக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நீங்க நினைச்சுக்கணும். அவங்களுடைய முகத்தை உங்களுடைய மனக்கண்ணால் நீங்க பாருங்க. அவங்களுடைய ஃபேஸை நீங்க நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. தெளிவா நீங்க பாருங்க. கற்பனை வராதவங்க நீங்க கவலைப்பட வேண்டாம். அவங்களுடைய போட்டோ நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதை நீங்க பார்க்கலாம். ஆனால் தனியாக இருக்கக்கூடிய போட்டோவாக இருக்கணும். நீங்க அவங்க கூட சேர்ந்து இருக்கக்கூடிய போட்டோவோ அல்லது அவங்க வேற யார் கூடயாவது இருக்கக்கூடிய போட்டோவை யூஸ் பண்ண கூடாதுங்க. உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய போட்டோ அல்லது நீங்க ஹார்ட் காப்பியா போட்டோ வச்சிருந்தாலும் அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸை இமேஜின் பண்ண முடியாதவங்க மட்டும் நீங்க போட்டோவை பாருங்க. போட்டோவை பார்த்துட்டே இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய மந்திரத்தை
10 முதல் 15 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லணும். இமேஜினேஷன்ல அவங்களுடைய ஃபேஸை பார்க்க முடியறவங்க கண்களை மூடிட்டே நீங்க சொல்லுங்க. மற்றவர்கள் போட்டோவை பார்த்துட்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. 10 முதல் 15 நிமிடங்களுக்கு நீங்க சொன்னால் போதும். அதனால வேக வேகமா சொல்லாதீங்க. கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பொறுமையா சொல்லுங்க. வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்க. க்ளீம் பெயர் வசி வசி. இந்த மந்திரத்துல பெயர்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக யாரை வசியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை நீங்க சொல்லணும். உதாரணத்திற்கு அவங்க பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா க்ளீம் ராஜா வசி வசி. அவங்க பெயர் ராணின்னு இருந்ததுன்னா க்ளீம் ராணி வசி வசி. நெக்ஸ்ட், எந்த நேமை யூஸ் பண்ணணும்ன்ற குழப்பம் சில பேருக்கு இருக்கும். ஷார்ட் நேம் அல்லது பெட் நேம்லாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை மட்டும் தாங்க நீங்க பயன்படுத்தணும். இனிஷியல்லாம் நீங்க சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அவங்க படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லுவாங்களோ அதை மட்டும் தாங்க நீங்க சொல்லணும். முக்கியமான விஷயம், அந்த குறிப்பிட்ட நபரை மனதால நீங்க நினைச்சிட்டே சொல்லணும். அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். மந்திரம் சொல்லி முடிக்கிற வரைக்கும் உங்களுடைய முழு கவனமும் அந்த நபர் மேல மட்டும் தாங்க இருக்கணும். ஒரு நொடி கூட நீங்க கவனம் சிதறக்கூடாது. அப்படி நீங்க பயன்படுத்தும் பொழுது தாங்க உடனடியாக இந்த மந்திரம் உங்களுக்கு பலனை கொடுக்கும். கவனம் போகும் இடத்துல தான் சக்தி பாயும். வேர் அட்டென்ஷன் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ்ன்றது ப்ராவர்ப். 10 முதல் 15 நிமிடங்கள் இந்த மந்திர ஜபம் முடிச்சதற்கு பிறகு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த அன்னாச்சி பூவை சேஃப்டியா ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க. உங்க முன்னாடி நீங்க வச்சிருக்கக்கூடிய தண்ணீர் அல்லது இளநீரை நீங்க குடிச்சிடணும். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இதே போல 3 நாட்களுக்கும் நீங்க செய்யணும். ஒரே டைமிங்ஸ் தாங்க நீங்க ஃபாலோ பண்ணணும். அதாவது மார்னிங் டைம் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா 3 நாட்களும் மார்னிங்ல மட்டும் தான் நீங்க செய்யணும். அதே போல ஈவினிங்ல நீங்க யூஸ் பண்றீங்கன்னா 3 டேஸும் ஈவினிங் டைம்ல மட்டும் தாங்க இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் காலையில, இன்னொரு நாள் ஈவினிங்னு நீங்க மாத்தி மாத்தி யூஸ் பண்ணக்கூடாது. 3 நாளைக்கும் அதே அன்னாச்சி பூவை தாங்க நீங்க பயன்படுத்தணும். 3 டேஸ்க்கு பிறகு அந்த அன்னாச்சி பூவை நீங்க டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுருங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் அன்னைக்கே உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து ஏதாவது மெசேஜஸ் அல்லது ஃபோன் கால் வரும். பெரிய அளவுல மனஸ்தாபம், கருத்து வேறுபாடுகள் காரணமா நீங்க பிரிஞ்சிருக்கீங்கன்னா மேக்ஸிமம் 1 வீக் உள்ள உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் 3 டேஸ்க்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். இன்கேஸ் ஒரே நாள்ல ரிசல்ட் கிடைச்சிட்டாலும் கூட இந்த மெத்தடை அப்படியே டிராப் பண்ண கூடாதுங்க. 3 டேஸ்க்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அந்த குறிப்பிட்ட நபர் உங்ககிட்ட பேசினதற்கு பிறகும் இப்படி ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணதை அவங்க கிட்ட ஷேர் பண்ணவே கூடாதுங்க. சோ தேவைப்படுறவங்க இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள் செஞ்சுகிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். இது ஒரு இன்ஸ்டன்ட் மெத்தட்ன்றதுனால இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.